பாண்டவருடைய நன்மைக்கு தான் செய்தேன். இதுவெல்லாம் நான் ஆடிய கவட நாடகம் தான் அர்ஜுனா. இதெல்லாம் நான் ஆடிய கவட நாடகம் தான். அதனால நீ எடுத்த காண்டியப்பத்தை காண்டிப்போ நீ தொடுத்தா பாலம் தொடுக்காமல் விடமாட்டாய். அதனால எடுத்த காண்டியப்பத்தை இதோ இந்த தாண்டிய வரம் இருக்கிறது. இந்த தாண்டிய வரத்து மீது விட்டு விட்டு கீழே இறங்கப்பா. பொறுமையா சொல்றேன். எல்லாம் எங்களுடைய நன்மைக்கா? பாண்டவரின் நன்மைக்காக தான் செய்தேன். நீங்க என்ன நிலையில போறீங்க என்னால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. எல்லா பாண்டவருடைய நன்மைக்கு சொன்னீங்க. இந்த பகையாளி அழைத்து வர வேண்டிய அவசியம் என்ன? பகையாளி ஏன் அழைத்து வந்தேன்? எதனால் அழைத்து வந்தேன்? அன்று பாடா சபைகளிலே குரு பெரியோர் அமர்வு வைத்து துரியோதனன் கட்டளை இடுகிறான். 12 ஆண்டு காலம், ஓராண்டு அச்சார வாசகம், 13 கழித்து வந்தா பங்குள்ள பிரகாரம் 14 தருகிறேன் என்று துரியோதனன் கட்டளை இட்டான். அவனுடைய கட்டளைக்கு இணங்கி காடே கதி என்று பாண்டவர் வந்து விட்டீர்கள். நாளைக்கு ஒரு நாள் 12 முடித்து போய் நாடு கேட்டா நாடு கொடுத்தால் ஆச்சு. நாடு கொடுக்காவிட்டால் எப்படியாவது சண்டை போர்க்களமானது உருவாகும். அப்படி சண்டை செய்யும் பொழுது சேனையும் மோதும் பொழுது அவனிடம் இருப்பது 11 அக்கரை கோடி சேனை, பாண்டவர்புரம் இருப்பது 7 அக்கரை கோடி சேனை. வைத்து பார்த்தால் 4 அக்கரை கோடி சேனை துரியன்புரம் அதிகமாக இருந்தது. 4 அக்கரை கோடி சேனையை இன்று அழிக்க வேண்டும் என்று தந்திரமா அழைத்து வந்து 4 அக்கரை கோடி சேனையை பாண்டவர்கள் அழித்து விட்டீர்கள். மாமா சமரகாலத்திலே முன்னாடி என்று என் காண்டி மனதில் கண்ணை வளைக்கிற பொழுது ஓடி வந்த தடுத்தீர்களே, அது என்ன காரணம்? அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதாவது காண்டிப்பன் கணையை எடுத்து விட்டால் கொடுக்காமல் ஒருபோதும் இருக்க மாட்டாய். அதனால உன்னுடைய காண்டிப்பமானது விட்டால் விட்டதுதான். அதனாலதான் வந்து தடுத்தேன். ஆயனுடைய சக்கரம் வா என்றால் போய் என்றால் போய்விடும். ஆனா அது அர்ஜுனுடைய காண்டிபம் விட்டால் விட்டதுதான். மாதவா மதுசூதனா, அர்ஜுனா உன்னுடைய சூத அறியாம உன்னை நான் வாய்க்கு வந்ததெல்லாம் நான் நினைவு விட்டேன் மாமா. நான் என்னால ஒரு விதமான தவறும் இல்ல. நீங்க என்னன்னு சொல்லி சக்கரத்தை விட்டீங்க? சக்கரத்தை அதாவது காலையில் சூரியன் உதயமாகி மாலையில் அஸ்தமாவதற்குள் எந்திரவன் சிறையன் பாதத்தில் இருக்க வேண்டும். இப்ப சூரியன் எங்க இருக்காரு? சூரியன் அஸ்தமாகிறான். நீங்க என்னன்னு சொல்லி சக்கரத்தை விட்டீங்க? சூரியன் அஸ்தமாவதற்குள் எந்திரவன் சிரம் என் பாதத்தில் விழ வேண்டும். இப்ப ஆகாயகாரனுடைய சிறை எங்க இருக்கு? என் பாதத்தில் இருக்கிறது. என்னன்னு சொன்னீங்க? சிரம் பாதத்தில் விழ வேண்டும். அவனுடைய சிரம் உயிரோடு விழுந்தால் என்ன, சிரம் அருந்து விழுந்தால் என்ன? இப்ப சூரியன் அஸ்தமாகிறான். இப்ப அவன் சிரம் காலு கடியில கிடக்கு. இது சரிதானே? சபாஸ் அர்ஜுனா, சபாஸ். சரியா? நான் உயிரை காப்பாத்தன்னு சொல்லிதான் அவனுக்கு சப்தியம் செஞ்சு கொடுத்தேன். நானும் உயிரை காப்பாத்திட்டேன். உங்க சபதமும் நிறைவேறும் போது அவன் காலு கடியில கிடக்குறான். ஆகட்டும் ஆகட்டும், அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணு. செய்த தவறை மன்னித்து விட்டேன். அதாவது நீங்க துப்பிய தாம்பூலம் அதுவா வந்து என்னுடைய கரங்களில் விழவில்லை. அதுவும் நான் ஆடிய திருவிளையாடலே. புரியல மாமா. அதாவது எச்சி தாம்பூலத்தை துப்பிய உடனே வாயு தேவனை அனுப்பி காற்று மூலமாக என்னுடைய கரங்களால் தாம்பூலத்தை விழ வைத்ததே நான் தானே. அது எதுக்கு மாமா? என்ன காரணம்? அதாவது ஆகாய கெஞ்சனிடத்திலே குருச்சேத்திர பீடபூமி இருக்கிறது. அந்த குருச்சேத்திர பீடபூமி பாண்டவருக்கு ஒரு சமயத்தில் தேவைப்படுகிறது. எதுக்கு மாமா? நாடு கொடுக்காத பட்சத்துல 18 நாள் சண்டை பாரத போர்க்களமானது துவக்கமாகும். அந்த 18 நாள் சண்டை செய்வதற்கு குருச்சேத்திர பீடபூமி தான் நமக்கு வேண்டும். 12 ஆண்டு வனவாசம் முடிந்து ஓராண்டு அஜ்ஞாதவாசம் நிறைவு செய்த பின்பு துரியோதனன் நாடு கொடுக்க மறுப்பானே. ஆனால் 18 கோடி சேனை ஒரு இடத்தில் நின்று சமர் புரிவதற்கு சமமான இடம் வேணும். சமபூமி வேண்டும். அந்த இடம் யார்கிட்ட இருக்கு? எந்திரத்திலே இருக்கு. ஆகாயகாரனிடம் இருக்கு. அந்த இடத்தை பெறுவதற்காக வேண்டி அரிராமர் ஆடிய திருவிளையாடல். அது மட்டுமல்லப்பா, அதாவது இந்த கெந்தரத்திலே உடையாத ரதம், சாகாத புறவி, வானிலே பறக்கும் வல்லமை கொண்ட ரதம் இருக்கிறது இந்த ஆகாய கெந்தரத்திலே. அந்த உடையாத ரதம் சாகாத புறவி எனக்கு எதுக்கு மாமா? உனக்கு ஒரு நாள் தேவைப்படும். ஏனென்று கேட்டால் அன்று சபதம் வைத்து வந்தாயல்ல அங்குதேசாதிபதி கர்ணனை, அப்பொழுது
கர்ணன் ஒரு நாளைக்கு பாண்டவரிடத்திலே சண்டைக்கு அர்ஜுனனிடத்திலே சண்டைக்கு வந்தா அவன் கற்பகரதம் மேரி சண்டைக்கு வருவான். அவனிடத்திலே நீ எப்படி சண்டைக்கு போவ? அதனால இந்த ரதம் உடையாத ரதமும் பாரதாயுத்தத்திலே சமர் புரிவதற்கு எதிருடைய பானம் அதாவது அஸ்தத்தின் மீது விழுமையானால் புறவி மடிந்து போய்விடும். அப்போ இந்த ஆகாயகாதனுடைய உடையாத ரதமும் சாகாத பொருள் எத்தனை அம்புபட்டாலும் புறவி சாகாது. அதற்காக வேண்டி திருவிளையாடல் ஆடிய திருவிளையாடல் தான் இத்தனையும் அறிந்தோ அறியாமலோ ஆகாயத்திலே போனாங்க புள்ளை வர வாங்குவதற்காக. உழுவியா தேவர் சபையிலே 30 கோடி தேவர்கள் 46 ரிஷிமார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தெய்வ சபையில் இவங்க புள்ள வரதுக்காக அவ்வளவு தூரம் போனவங்க. அதனால்தான் இவ்வளவு பெரிய விளைவுகளும் சந்திச்சிருக்காங்க. உங்களுடைய அருளால் இவங்களுக்கு 100 ஆண் குழந்தை பிறக்க முடியும். வரத்தை கொடுங்க. 100 ஆண் குழந்தையை பெற்று நீங்க நீடுமொழி காலம் அலட்டும். கிருபையினாலே சகல தேவருடைய கிருபையினாலே 100 மக்களை பெற்றெடுத்து சீரும் சிறப்போடு வாழ்ந்திருப்பீர்கள். வாழ்வீரம்மா எந்திரவா அறியாமல் கேட்டாரு. நீ எதுவும் வாயே திறக்கலையப்பா சுவாமி. என் உயிரை காத்த உத்தமனுக்கு என்னிடம் இருந்து எதை காட்டாலும் நான் தருவேன். அதான் சொல்லிட்டாருல. முட்டையை கீழே வைத்தால் கூட உருளாத ஒரே ஒரு இடம் இந்த சமபூமி. 18 நாள் பாபா யுத்தம் நிறைவு பெறுவதற்கு இந்த 18 நாள் வரைக்கும் அறியாமலும் தாரை வார்த்து கொடுங்க. 18 நாளைக்கு தாரை வார்த்து தர வேண்டும். அப்படியே செய்கிறேன் சாமி. உன் உடையாத ரதம் சாகாத புறவி இந்த ரதத்தை அறியாமலின் முன்னிலையில ஆனால் அவன் அர்ஜுனனுக்கு பாபா யுத்தம் நிறைவு பெறும் வரை எனக்கு தாரை வார்த்து கொடுக்கிற. அப்படியே தெரியும் போதுமா? நான் உங்களுக்காக கொடுக்கின்றேன். அது மட்டுமல்ல, அதாவது வானிலே பறக்கும் வல்லமை உனக்கு உண்டு. அதனால பெண்களை எல்லாம் வானிலே அழைத்து போக கூடாதப்பா. நான் செய்தது தவறுதான். பலமுறை எடுத்து சொன்னேன். பெண்கள் அதாவது மனிதமாக கேட்கவில்லை. என்னால் தவறில்லை சாமி. குழந்தையினுடைய மோகத்தால் அவங்க உன்னோடு உறுதுணையா வரவில்லை என்று சொன்னா இந்த உயிருக்கு உனக்கு இந்த உத்தரவாதம் இல்லாமல் போயிருக்கும். அவங்களை தவறு என்று சொல்ல வேண்டாம். இனிமேல் வானொலிக்கு போகும்போது நீ பெண்களை ரதத்திலே வைத்து போகாது. மண்ணிலே எல்லா ஜீவன்களும் வாழ்ந்து கொண்டிருக்கு. எத்தனையோ உயர்ந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க பெண்கள் அவங்கள தலைமீது போற மாதிரி அவன் ஏதோ அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். அது அவங்கள சொல்லி குற்றம் அல்ல. நீயும் தவறு செஞ்சிருக்க. இனிமே ஏமா வாங்க 100 பிள்ளைகளை பெற்று பெருவாழ்வு வாழ நீங்க இனிமே கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள். அது அத்தோடு மட்டுமல்ல, நீ தான் நில்லுங்க. சந்திரவா சாமி அரவகுடியோன் துரியோனுடைய சேனைய 18 நாள் சண்டையில எப்படி பாபாயுத்தம் நடக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? இப்ப பாரு. உன்னை நம்பித்தானே நான் சண்டைக்கு வந்து சேலத்தை அடிச்சுட்டீங்க. இப்ப நாங்க 100 பேர் இருக்கிறோம். ஆனா நீங்களா நாங்களா கட்டி வச்சு பொண்டாட்டி பாஞ்சாலை துயில் உரியும் போது அப்படியே உட்காந்து அறியாமல் பாதி நாட்டை கொடுக்கணும் சொன்ன ஆசைய ஓடிந்தீங்கள. என்னடா அப்படியா நான் கொண்டு இருப்பேன். உன்னை 6:30 மணிக்கு உன்னை கொண்டு இருப்பா. ஏண்டா போடுங்க என்ன